அப்பம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி இந்த அளவு எடுத்திருக்கேன், அதே அளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி அதில் விட்டு அரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். அது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கு பொடி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் அவல், இந்த அளவுக்கு அவல், அதுதான் தேவையான சாமான். இப்போது அப்பத்துக்கு அரைச்சிடலாம். அவல் ஊறி இருக்குது, அதை ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். தண்ணி இல்லாமல் போடணும். அதுக்கப்புறம் இந்த தேங்காயை போட்டுடலாம். அரிசி தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். மூடி அரைச்சி வந்துடலாம். இப்போது அப்பத்துக்கு அரைச்சாச்சு. அதில் இந்த சுக்கு பொடி போட்டுடலாம், இந்த ஏலக்காய் பொடி போட்டுடலாம், ஒரு சிட்டிகை உப்பு போட்டுடலாம், வெல்லத்தை போட்டுடலாம். இது பாகு வெல்லம். இதை நம்ம வடிக்க வேண்டாம், அப்படியே போட்டு இப்படி அரைச்சிடலாம். அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். எடுத்து விடும்போது அப்படி இருக்கு இல்லையா, அப்போது நம்ம இந்த கப்பு கோதுமை மாவு அவ்வளோவா எடுக்கிற இதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டிருக்கேன், அதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போது அப்பத்துக்கு அரைச்சாச்சு. வெல்லம் எல்லாம் போட்டு அதில் விட்டுருவோம். தண்ணியே சொட்டு கூட விடலை. அந்த வெல்லத்தோட இதுதான் இதாக இருக்குது. கொஞ்சம் திக்காக தண்ணியாக இருக்குன்னா பாருங்க, எடுத்து விடுங்க. அப்படி இருக்குன்னா இப்போ கோதுமை மாவு போட்டு இது பண்ணியாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, மாவு கரெக்டாக இருக்குது. இந்த பதம் தான் இருக்கணும். இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். 1/2 hour கழிஞ்சு அது பண்ணுவோம். அப்பம் வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் இதை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.